ஹைடெக் அகாடமி இது வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமி. லாஸ்ட் 25 இயர்ஸா சக்சஸ்ஃபுல் ரன்னிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஆல்சோ வி ஆர் டூயிங் டிபிஎம் டெக்மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பைபாஸ்ல நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இந்த 3 ரீஜன்லயுமே நாங்க வந்துட்டு நியர்லி ஒரு 48 இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், முக்கியமா பாலிடெக்னிக்ஸ் அண்ட் லிட்டில் பிட்ஸ் ஐடிஐஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க வந்து இந்த ஒரு ட்ரைனிங் ப்ரொஃபஷனல்ஸா நாங்க லாஸ்ட் 25 இயர்ஸா ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றதுல ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு சிம்பிளா வந்து ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க சீனால. எப்படி அப்படின்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் ஒருத்தர் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒருத்தர் வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஒரு யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு அங்க ஒர்க் பண்றது வந்து நம்ம இந்திய ஆளு. ஸோ அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஒருத்தர் வர்றாரு. வந்தவர் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஒரு தலைவலி தைலம், ஜஸ்ட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு அமிர்தாஞ்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து கேட்டு வந்திருக்காரு. அப்ப நம்மளால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அப்போதைக்கு அந்த அந்த முக்கியமான ஒரு ப்ரொப்ரைட்டர் இவங்க எல்லாருமே இல்ல. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து அவரை கூப்பிட்டு, இந்தாங்க உங்களுக்கு நீங்க கேட்ட தைலம் சொல்லிட்டு அடுத்தடுத்து அவர்கிட்ட பேச்சு கொடுத்துருக்காரு. பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறப்பயே நீங்க ஒரு ரிலாக்ஸா இருக்க பழகிக்கலாம்ல, செய்யலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்க ஒரு ஒரு மீன் பிடிக்க கத்துக்கலாம். ஸோ அதுக்கு மீன் பிடிக்கக்கூடிய தூண்டில் எங்கள்கிட்ட இருக்கு. சார் எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த சார்ஜ் மட்டும் நான் ஆன் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் லைன்ல இருங்க. விஷ்ணு, சார்ஜ் போடுவோம். சார்ஜ் இல்ல, சீட்டை வேணும். சீல் சீட்டை வேணுமா? இல்லப்பா, சீல் சி 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 இருக்கட்டும். வீடியோ சார், என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் இப்ப கேக்குதா? Yes sir, yes sir. Proceed sir, please. Yes, please. Sorry for the interruption. So அந்த வந்த ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம இந்தியால இருந்து போன ஒரு சேல்ஸ்மேன் சொல்றாரு, நீங்க ஒரு தலைவலி தைலம் கேட்டு வந்திருக்கீங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டப்ப, சம் டென்ஷனா இருக்கு அப்படிங்கிறப்ப, நீங்க ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு மீன் பிடிக்க கத்துக்கங்க. ஸோ அதுக்கான மீன், அந்த ஃபிஷிங் ஒரு பெரிய ஸ்டிக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்காது, அங்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கையும் கொடுத்தவொடனே அவர் கேட்டிருக்காரு, ஸோ இந்த ஃபிஷ் இதெல்லாம் வந்து எனக்கு புதுமையா இருக்கு அப்படின்னதுக்கு, நாங்கள் எல்லா விதமான ஹெல்ப் இதில் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு, இதோட எக்ஸெட்ரா ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் இங்கேயே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறப்ப நம்ம இந்த தண்ணியில போடுற அந்த ஃபுட்டு முதற்கொண்டு, ஈவன் ஒரு டென்ட்டு, அதுக்கு போறதுக்கு ஒரு ட்ரக்கர் ஜீப்பு, ஸோ இந்த மாதிரி டோட்டலாவே ஜஸ்ட் ஒரு 50 rupees ஒரு ஆயின்மெண்ட் தைலம் வாங்க வந்தவருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா,
அப்படியே எஜுகேட் பண்ணி ஸோ எல்லாத்தையும் வாங்க வச்சுட்டாரு நம்ம ஒரு ஆளு. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அதான் நம்மளோட திறமை. சிங்கிள் மேன் சிங்கிள் ஒரு கஸ்டமர்கிட்ட எவ்வளவு சேல் பண்ணியிருக்காருன்னு பாத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட அதாவது எங்களோட ட்ரைனிங் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் எங்கள்கிட்ட முடிச்சவங்க லாஸ்ட் 25 இயர்ஸ்ல ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்காங்க. ஈவன் அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஆன்லைன் கோர்ஸா இருக்கட்டும், ஆஃப்லைன் கோர்சஸா இருக்கட்டும், இதெல்லாம் இப்ப நாங்க கொரோனா டயத்துல பண்ணல. பிஃபோர் தட் நாங்க வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டோம். கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சது இது எல்லாமே. ஸோ பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்ல நாங்க கொடுக்கக்கூடியது எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா யூசர்-ரெண்டா இருக்கும். அவங்க வந்து ஒன்னு ஒரு சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரி சைட்ல போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து கோயம்புத்தூர் ஆர் சென்னை ஆர் மதுரை இந்த மாதிரி ஒரு இடத்துல செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு என்டர்பிரனரா ஃபியூச்சர்ல மாறுற மாதிரி இருக்கும். அல்லது நாங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை வச்சு லோக்கல்லையே அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரைனிங் தான் நாங்க வெரி பிகினிங்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எங்களோடது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டா இருக்கும். ஸோ அதுல எங்களோட ஸ்டார்டிங் இயர் வந்து பாத்தீங்கன்னா 1999 1999 ஆரம்பிச்ச எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு 25th சக்சஸ்ஃபுல் ரன்னிங் இயர் இப்போ எங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதுல நாங்க என்னென்ன ஏரியா கவரேஜ் பண்றோம் அப்படின்னா, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அனிமேஷன், மல்டிமீடியா, தென் கொஞ்சம் ஸ்பெஷல் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஈவன் ட்ரெண்டிங்கா என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நாங்க கவர் பண்ணிடுவோம். ஈவன் மொபைல் போன் சர்வீஸ் கோர்ஸ் இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். தென் சிசிடிவி கேமரா இன்ஸ்டலேஷன் அண்ட் சர்வீசிங் கோர்ஸ். தென் சோலார் இன்ஸ்டலேஷன் அண்ட் சர்வீஸ் கோர்ஸ். ஸோ இது இல்லாம நார்மலா ஹோம் அப்ளையன்சஸ், ஏசி மெக்கானிக். ஸோ இந்த மாதிரி ஒரு இப்ப நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு 4 டைப் சொல்லியிருக்கேன். இது இல்லாம ப்ராக்டிக்கல் ஓரியன்டா நாங்க நிறைய கோர்சஸ் கொடுக்குறோம் டெய்லர் மேடா. இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இப்ப ஆல் ஓவர் மதுரை எடுத்துக்கங்களேன், நிறைய உங்களுக்கு வுட்ல நார்மலாவே நிலைக்கதவுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய வீடு இருக்கு அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ராஜநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவு இருக்கும். ஹலோ கேக்குது, வாய்ஸ் வீடியோ மட்டும் கட் ஆயிடுச்சு. எஸ் சார் எங்க ஏரியால கொஞ்சம் பவர் கட்டு. எங்களோட ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற ஏரியால. சார் இந்த ஒரே நிமிஷம் அதை கொடுங்கப்பா கொஞ்சம் கேட்கலாம். ஓகே அப்படியே வச்சிருக்கீங்களா? இப்போ இதில் 10% தான் இருக்கு. பேக்கப் இன்வெர்டர் கரண்ட் வருதா? இன்வெர்டர் இஷ்யூவா இருக்கு சார். ஏன்னு தெரியல. மெயின் இஷ்யூ நினைக்கிறேன் தெரிஞ்ச. மற்ற எல்லாம் இருக்கு. பரவாயில்ல, ப்ரொசீட் பண்ணுங்க சார். லைட் வந்துட்டோம். ப்ரொசீட் பண்ணுங்க. நல்லா தான் இருக்கு, கிளியரா இருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ ஒரு ஆர்ட் கேம்ப் அப்படின்னு ஒரு கோர்ஸ் பண்றோம் சார். இந்த ஆர்ட் கேம்ப் கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலாவே வுட்ல வந்து முதல்ல எல்லாமே மேனுவல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மேனுவல் ஒர்க் இந்த சென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த கார்பெண்டர்ஸ் வந்துட்டு மேனுவலா பண்ணுவாங்க. பட் இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, வுட்டுக்குன்னே சொல்லிட்டு ஒரு சிஎன்சி மெஷின், ஈவன் மதுரையிலேயே பாத்தீங்கன்னா ஏரியா வைஸ் நியர்லி ஒரு 500 மிஷின்ஸ் இருக்கும். அதுக்கு நாங்க ஆர்ட் கேம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் பண்றோம். ஸோ அந்த ஆர்ட் கேம் சாஃப்ட்வேர் ட்ரைனிங்குமே நாங்க டெய்லர் மேடா கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவா நிறைய டைப் ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிறது நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மொபைலுக்கு மட்டும் பேக்கப் வேணும். 10% தான் இருக்கு. இல்லைன்னா உங்களோட மொபைல் ஏதாவது ஒண்ணு கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே சார். இது முடிகிற வரைக்கும். ஓகே. தென் ஸோ இந்த ஆர்ட் கேம்ப் அப்படிங்கிற கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் சர்வீசிங் கோர்ஸ், தென் சிசிடிவி கேமரா
course, then solar installation and service course, then home appliances courses. Then இப்போ நான் சொன்னது ஃபிஃப்த் ஒன் ஆர்ட்கேம். ஆர்ட்கேம் அப்படிங்கிறது உங்களுக்கு வுட் சம்பந்தப்பட்ட கோர்சஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நாங்கள் ஸ்பெஷலைஸ்டாக கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆர்ட்கேம் ட்ரைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் காரைக்குடி, கன்னியாகுமரி, ஈவன் பெங்களூர்ல இருந்துலாம் எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணி பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்பெஷலைஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். தென் அது இல்லாம ஜென்ரலான கோர்சஸ், இப்போ மெக்கானிக்கல் ஓரியன்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, எங்களோட இண்டஸ்ட்ரி வந்து 2006 கோயம்புத்தூர்ல கணபதியில ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி, ஹைடெக் மெஷினிங் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது உத்தங்குடின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஆப்போசிட்ல இருந்தது, இப்போ பைபாஸ்ல வச்சிருக்கோம். எங்களது பியூர்லி மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி, சிஎன்சி மிஷின்ஸ் சொல்லிட்டு சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி நாங்க டிவிஎஸ், ஃபென்னர் அண்ட் கப்பலூர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ், தென் மோஸ்ட்லி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரக்கூடிய மோல்ஸ் அண்ட் டைஸ் நாங்க பண்ணி கொடுக்குறோம். விஷ்ணு இதுல கனெக்ட் பண்ணி கொடுங்க. 5% தான் இருக்கு. பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி, ஸோ எங்களோட இண்டஸ்ட்ரியில நாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட இண்டஸ்ட்ரி பிளாஸ்டிக் டை அண்ட் மோல்ட் அண்ட் ரப்பர் டை அண்ட் மோல்ட் அண்ட் ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ். ஸோ தென் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ், ஈவன் ஹைடெக் அராய்ன்னு சொல்லிட்டு கப்பலூர்ல ஒரு கம்பெனி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கெல்லாம் நாங்கள் ப்ரிசிஷனான மெஷினிங் காம்பனன்ட்ஸ் பண்றோம். தென் அருணா லாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உத்தங்குடியில் இருக்கக்கூடிய கம்பெனி, தென் டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா டயர்ஸ், தென் டிவிஎஸ் ரப்பர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸுக்கும் நாங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தென் இது வந்து எங்க கம்பெனியை பத்தின ஒரு அவுட்லைன். எங்களோட மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிங்கிறதுனால அண்ட் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி, ஸோ இதுல வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. யார் யார் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களோட இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் வந்து 30 days ட்ரைனிங், 15 daysல இருந்து 45 days வரைக்கும் டிபெண்டிங் அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கள்கிட்ட வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமும் நாங்க ஆஃபர் பண்றோம். அது இல்லாம எங்களோட ட்ரைனிங் அகாடமி சைட்ல வந்துடலாமே. நான் ஃபர்ஸ்ட் பியூர்லி மெக்கானிக்கல் சைட்லன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோகேட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு மெக்கானிக்கல் மட்டும் கிடையாது. ஸோ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், தென் HVACன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹீட் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் சொல்லுவாங்க. அதாவது ஏசி மெஷின் நீங்க பார்த்துருப்பீங்க, ஏசி எல்லாரும் வீட்லயுமே இருக்கும். தென் ஈவன் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு போத்தீஸ், தென் ஏகே அகமத், நாச்சியாஸ், ராஜ்மஹால் இந்த மாதிரி எந்த ஒரு இடங்களுக்கு போனாலுமே நீங்க பார்ப்பீங்க ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏசியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி HVAC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மேஜர் ஏரியா இருக்கு. ஈவன் நீங்க நம்ம கண்ட்ரில மட்டும்தான் அந்த அளவுக்கு ஏர் கண்டிஷனிங் வந்து இருக்காது. பட் ஈவன் நீங்க ஒரு துபாய் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா எல்லா ஏரியாவுமே உங்களுக்கு ஏர் கண்டிஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைனிங்க்கு நாங்க MEP, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங், MEP அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நாங்க கொடுக்குறோம். ஸோ அந்த MEPங்கிற சாஃப்ட்வேர்ல HVAC அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. அந்த HVAC இல்லாம, இந்த MEP இல்லாம துபாயில வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அது ஈவன் டொமஸ்டிக், கமர்ஷியல், ஒரு இண்டஸ்ட்ரி எதுவுமே நீங்க பண்ண முடியாது. அது எல்லாமே அந்த ஒரு நாம்ஸ்ல தான் நீங்க பண்ண முடியும். நம்ம கண்ட்ரியில இருக்க மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரிலாம் நீங்க பண்ணவே முடியாது. எல்லாமே யூனிஃபார்மா தான் பண்ண முடியும் துபாயில பாத்தீங்கன்னா. துபாய்னு இல்லை, மோஸ்ட்லி நீங்க ஒரு அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்கட்டும், யூரோப் கண்ட்ரிஸா இருக்கட்டும், ஈவன் சைனாவே இருக்கட்டுமே, எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஒரு கிரைட்டீரியாக்குள்ளதான் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில நாங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த MEP, HVAC ஓரியன்ட் MEPங்கிற ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த MEPங்கிறது ஒன்லி HVAC ஓரியன்ட் மட்டும் வந்துடாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஃபயர் டிடெக்ஷன் அலாம் முதற்கொண்டு ஒரு 10 by 10 ரூம் அப்படின்னா ஒரு ஃபயர் அலாம் எந்த இடத்துல இருக்கணும்,
அது ஈவன் த்ரூ ஸ்மோக் டிடெக்டர். ஒரு ஸ்மோக் ஒரு இடத்துல வருது அப்படின்னா ஸ்மோக்கை டிடெக்ட் பண்ணி அலாம் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு MEP-ல வந்து உள்ள வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ஸ்பெஷலைஸ்டா பண்றோம். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஈவன் மதுரையிலேயே இருக்கலாம் நிறைய பேரு, பட் அவங்களுக்கு நாங்க பண்ணக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம்னால இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி ஒரு நியர்லி நாங்க லாஸ்ட் ஒரு 25 இயர்ஸா இருக்கிறதுனால எங்களை ஒரு மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், முடிச்சு போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னும் இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலமா இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இது வந்து ஒரு MEP பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் பாத்தீங்கன்னா அதுல இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஈவன் நான் வந்து ஒரு 3D பிரிண்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் வச்சிருக்கோம். அது என்ன சார் 3D பிரிண்டர்? அதாவது பிரிண்டர் கேள்விப்பட்டிருக்கோம். எங்க ஒரு A4 சைஸ்ல நம்மளோட ஒரு பயோடேட்டா டைப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த A4 சைஸ்ல ஒரு பயோடேட்டா மானிட்டர்ல டைப் பண்ணிட்டு பிரிண்ட்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டருக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அவுட்புட் என்ன வரும்? ஒரு A4 ஷீட்ல ஒரு பிரிண்ட் அவுட் வரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலா நடக்கக்கூடிய விஷயம், டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய விஷயம். பட் எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3D பிரிண்டர் அப்படிங்கிற ஒரு மெஷின் வச்சிருக்கோம். ஒரு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த 3D பிரிண்டர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈவன் ஒரு சின்ன டம்ளர், இந்த டம்ளர் வந்துட்டு நம்ம வீட்டுல இருக்கு, அது சில்வர் டம்ளர் பார்த்துருக்கீங்க. ஸோ அதே டம்ளரை நீங்க வந்து எங்களோட 3D பிரிண்டர்ல அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மானிட்டர்ல ஜஸ்ட் அங்க நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மானிட்டர்ல ஒரு டம்ளர் இமேஜ் 3Dல நீங்க ரிவால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்படி சுத்தி சுத்தி ஒரு டம்ளரை வந்து நீங்க பல கோணங்கள்ல பல விஷயம்ல நீங்க பார்க்கலாம். ஒரு டம்ளர் தெரியும். அந்த டம்ளரை நீங்க ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளரே பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்படிலாம் நடக்குமா அப்படிம்பாங்க. ஈவன் நான் சொல்றது பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல தான் நான் சொல்றேன். இன்னமும் கோயம்புத்தூர், சென்னை, ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ்ல நல்ல வெல் நோன் பிக் லெவல் கம்பெனிஸ்ல R&D டிபார்ட்மெண்ட்ல மெட்டல் பிரிண்டிங் 3D பிரிண்டரே இருக்கு. ஸோ அந்த 3D பிரிண்டர்ல வந்துட்டு நீங்க பிரிண்டர்னு கொடுத்தீங்கன்னா மெட்டல்லையே வந்து உங்களுக்கு டம்ளர் கிடைச்சிடும். ஸோ ரொம்ப ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த மிஷின் நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 2017லயே நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 4+3 ஒரு 7 இயர்ஸா இதை வந்து நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3D பிரிண்டர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஈவன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பைக்ல வந்து நிறைய டிசைன் பாக்குறீங்க ஆன் ரோட்ல, கார்ல நிறைய டிசைன் பாக்குறீங்க ஆன் ரோட்ல. ஸோ ஈவன் இப்ப நியூ மாடல்ஸ் எல்லாம் பைக் வருது, மொபைல் வருது, 2 வீலர் வருது, கார் வருதுன்னா இது எல்லாமே எப்படி புது புது மாடல்லாம் வருது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப ஈவன் பஞ்ச்னு ஒரு மாடல் வந்து இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டாட்டால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப IPL உங்களுக்கு அதான் நல்ல விளம்பரம் வந்து பயங்கர பீக்ல போயிட்டு இருக்கு. பஞ்ச் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக். அதுல பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் வெஹிக்கிள், டீசல் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல இருக்காது. ஏன்னா 100% EV பிளாட்ஃபார்ம் அந்த ஒரு கார். இந்த 3D பிரிண்டர் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்தவொடனே ஒரு பஞ்சோட மாடல் ஒண்ணு உங்களுக்கு ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து க்ரோஸ் செலவாகும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இப்போ பஞ்ச்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாரு டாட்டால. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் சாம்பிள் அடிச்சு ஓகே பண்ணி இது சக்சஸ், இது வந்து ஃபெயிலியர், இது எல்லாம் பார்த்து தான் ஒரு காரை ரிலீஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு மினிமம் ஒரு 1 இயர் இல்ல அட்லீஸ்ட் 6 months ஆவது ஒரு மாடலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க.
ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணாதான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு காரை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 3D பிரிண்டர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா யூஸ் ஆகுது. எப்படி சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள போறீங்க, உள்ள போனோடனே ஒரு என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு மினியேச்சர்ஸ், ஒரு ப்ரோட்டோடைப், இது எல்லாமே நீங்க 3D பிரிண்டர்ல பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பஞ்ச் இருக்கு அப்படின்னா, இந்த பஞ்சோட ஒரு மாடல் உங்களுக்கு 3D பிரிண்டர்ல வெரி பிகினிங்லேயே பண்ணி பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இது ஓகே, இந்த மாடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் 200 பேர் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ இந்த மாடல் நல்லா இருக்கு சார், இந்த மாடல்ல ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறப்ப கொஞ்சம் நல்ல ஏரோடைனமிக்கா இருக்கு, ஸோ இந்த மாதிரி பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சம் ரிவ்யூஸ் கொடுக்கறத வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிசைனை ஃபைனல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3D பிரிண்டர் இது மட்டும் இல்ல, ஈவன் கூடங்குளம் பவர் ப்ராஜெக்ட், டிவிஎஸ் சக்ரா டயர்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸுக்கெல்லாம் நாங்கள் R&D டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறோம். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டிவிஎஸ் சக்ரா டயர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 2 வீலர் 4 வீலர் டயர்ஸ் பண்ணுவாங்க. டயர்ஸ்னாலே முக்கியமான விஷயம் அந்த கிரிப்பு, அந்த பட்டன், இது எல்லாம் தான் லைஃப் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ அதுல இப்போ நியூ மாடல் டயர் பண்றாங்க அப்படின்னா அந்த நியூ மாடல் டயர்ல என்ன பட்டன்ஸ் இருக்கோ, என்ன மாடல்ஸ் இருக்கோ, அது எல்லாமே நாங்க 3D பிரிண்டர்ல அதை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதை அவங்க R&D டிபார்ட்மெண்ட்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணி இது நல்லா இருக்கும், இதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3D பிரிண்டர்ல எல்லாமே பண்ணலாம். இதோட ஹைலைட் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க நியூஸ் சேனல்ஸ்லயே பார்த்துருப்பீங்க, பாலிமர் சேனல், தந்தி டிவி சேனல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கூட அவங்களோட போட்டோவை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு சிலையே பண்ணிடலாம். நம்ம ஆள் உயர சிலை, ஒரு 6 அடி உயரமோ 5 அடி உயரத்திலேயோ ஒருத்தர் சிலையை உருவாக்கி பண்ணிடலாம். ஈவன் பெங்களூர்ல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லயே இறந்துட்டாரு. ஸோ அவங்களோட பசங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரோட அவரோட இமேஜை வச்சு அதை ஸ்கேனிங் ப்ராசஸ், அதாவது 3D பிரிண்டர் மாதிரியே 3D ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஒரு அப்பரேட்டஸ் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள், இமேஜ் ப்ராசஸிங் இந்த மாதிரிலாம் பண்ணி அவரோட சிலையவே வந்து வீட்டில் வச்சுட்டாங்க. வீட்டில் வச்சு அவரை வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தி, ஒரு சந்தோஷம், இதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து 3D பிரிண்டரோட அட்வான்ஸ்மெண்ட் சொல்லலாம். தென் நெக்ஸ்ட், ஸோ இது வந்து இப்போ மெக்கானிக்கல் ஓரியன்டா நம்ம பார்த்துட்டோம். மெக்கானிக்கல் ஓரியன்டா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கோர்சஸ்ன்னு சொன்னேன், அதுல இன்னொரு கோர்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபயர் அண்ட் சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் சேஃப்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோர்சஸும் நாங்கள் வந்து ஸ்பெஷல் கோர்சஸாக பண்ணிட்டு இருக்கோம். தென் மெக்கானிக்கல் ஓரியன்ட், AutoCAD, CATIA, so then AutoCAD, Creo, CATIA, SolidWorks, NX, so ANSYS, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்துட்டு CAD ஓரியன்டா கொடுக்குறோம். அதுல நியூவா ஒரு கோர்ஸ் இருக்கு, Fusion 360ன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு கோர்ஸ் இது. தென் CFD, ஸோ இது வந்து இது கொஞ்சம் எல்லாமே மெக்கானிக்கல் ஓரியன்ட் ஒரு அட்வான்ஸ்டு கோர்சஸ். தென் CAM ஓரியன்ட் கோர்சஸ் சொல்லுவோம். CAM அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட இண்டஸ்ட்ரியில CNC மிஷின் நாங்க வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த CNCல வந்து பாத்தீங்கன்னா CNCங்கிறது ஒரு மெஷின். இது வந்து ஒரு ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஃபனுக், மிட்சுபிஷி இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இந்த CNC அப்படிங்கிறதே வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான மிஷின். ஈவன் மினிமமே ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நியர்லி 1 crore 2 crore வரைக்கும் இருக்கு. எங்களோட மிஷினுமே பாத்தீங்கன்னா ஈவன் மிட்சுபிஷி கண்ட்ரோல்ல தான் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா 3 விஷயம் இதுல உள்ள வரும். 3C டெக்னாலஜின்னு சொல்லுவோம். 3C டெக்னாலஜி. இந்த 3C என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் C வந்துட்டு CADன்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங். இந்த CAD அப்படிங்கிறதுல தான் வந்து பாத்தீங்கன்னா AutoCAD, CATIA, SolidWorks, NX, Fusion 360 இந்த மாதிரிலாம் வரும்.
தென் நெக்ஸ்ட் சிஎன்சி. சிஎன்சினா கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் சொல்லுவோம். இந்த கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, மதுரையை பொறுத்த மட்டும் அருணா அலாய்ஸ், டிவிஎஸ் ஸ்ரீசக்ரா டயர்ஸ், டிவிஎஸ் ரப்பர், ஃபென்னர், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் சொல்லலாம் எக்ஸாம்பிள். தென் சென்னைன்னு எடுத்துட்டீங்கன்னா ஹுண்டாய் கார் கம்பெனியா இருக்கட்டும், ஃபோர்டு, ரெனால்ட், ஈவன் எனி கைண்ட் ஆஃப் பிக் இண்டஸ்ட்ரினாலே கண்டிப்பா சிஎன்சி டெக்னாலஜி இல்லாம அந்த கம்பெனி ரன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி சிஎன்சிங்கிறது. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேம். இது வந்து கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா, ஸோ இது வந்து சிஎன்சி மிஷின்ல ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த கம்ப்யூட்டர் எய்டட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே மேட் பை யூரோப் கண்ட்ரிஸ். மாஸ்டர் கேம், டெல் கேம், பவர் மில், என்எக்ஸ் கேம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி யூரோப் பேஸ்ட் கம்பெனிஸ். முக்கியமா ஒரு ஜெர்மன், யூகே இந்த மாதிரி கம்பெனிஸ், யூஎஸ் இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே மெக்கானிக்கல் ஓரியன்டா நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன். தென் நெக்ஸ்ட் சிவில். சிவில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட். இதுல நாங்க ஆன்லைன் கோர்சஸ், ஆஃப்லைன் கோர்சஸ் என்னென்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட், சிவில் கேட்னு சொல்லுவோம். ஈவன் ஒரு 2D டிராயிங் போடணும், இப்ப ஒரு பில்டிங்க்கு ஒரு 2D டிராயிங் போடணும், நீங்க 2 BHK பண்றீங்களா இல்ல 3 BHK பண்றீங்களா, இல்ல நீங்க வந்துட்டு என்னென்ன மாடல்ல பண்றீங்க, ஸ்ட்ரக்சரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா இல்ல ஆர்கிடெக்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து இதுல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நியர்லி 20 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இன் சிவில் இண்டஸ்ட்ரி நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். இதுல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கறது பார்க்கலாம். சிவில் கேட், ரெவிட் ஆர்கிடெக்சர், ரெவிட் ஸ்ட்ரக்சர், ரெவிட் MEP, தென் ஸ்டாட் ப்ரோ, தென் டெக்லா, தென் ETABS, estimation and costing, then 3D Studio Max, then Google SketchUp, then Lumion, V-Ray, Photoshop, Primavera, MS Project, BIM 360, then Quantity Takeoff. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். இதை பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம ஒரு டோட்டலா எங்களோட எல்லா கோர்சஸும் பத்தி பேசணும்னாலே ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்பே எங்களுக்கு பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா நம்ம தமிழ்நாடு லெவல்ல அட்வான்ஸ்டா என்ன லெவல் போயிட்டு இருக்கோ அந்த லெவல் கோர்சஸ் எல்லாமே நம்ம இங்க வந்து நம்ம கொடுக்குறோம், ஆன்லைன் போத் ஆஃப்லைன். ஸோ இதுல ஈவன் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லாஸ்ட் 25 இயர்ஸா அப்ராட்ல இருக்கிறதுனால, ஈவன் ஒரு சிங்கப்பூர், யூஎஸ், துபாய், சவுதி இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இருக்கிறதுனால அடுத்தடுத்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் சப்போஸ் அவங்க எனி பிளேஸ்ல இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க ஆன்லைன் மூலமா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க இதுக்காக தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆன்லைன் கோர்சஸ்ங்கிறதே ரொம்ப ஒரு ஃபெமிலியர் ஆச்சு. பட் நாங்க அதுக்கும் பிஃபோர்ல இருந்தே நாங்க வந்துட்டு இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து வெரி பிகினிங் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நாங்க பண்றது எல்லாமே ஸ்பெஷல் கோர்சஸ் அப்படிங்கிறதுனால ஈவன் மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க. அவுட் ஸ்டேஷன்ல உள்ளவங்க தான் எங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமா எங்களோட முக்கியத்துவம் தெரிஞ்சு, அந்த கோர்ஸோட முக்கியத்துவம் தெரிஞ்சு இங்க வந்து பண்ணுவாங்க. இந்த ஒரு ஆர்ட் கேம்ப் கோர்ஸ்ல கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஆர்ட் கேம்ப் கோர்ஸ்ங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஈவன் கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த பக்கம்லாம் நிறைய இந்த வுட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைப்பாடுகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா அது கேரளா பார்டர் அப்படிங்கிறதுனால. ஆல்சோ பெங்களூர், சேலம், திருச்சி, கோயம்புத்தூர் இந்த ஏரியால இதெல்லாம் எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் கோர்சஸ் பண்றதுனால இந்த அளவுக்கு அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, அந்த விஷயம். தென் இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு ஒரு அவுட்லைன் பார்த்துட்டோம், சிவில் ஓரியன்டா நம்ம பேசிட்டோம். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஓரியன்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் போத் ட்ரிபிள் ECE அது எல்லாமே நாங்க ஒரே பிளாட்ஃபார்மா தான் கொண்டு வரோம். இந்த ட்ரிபிள்ல வந்துட்டு என்ட்ரி லெவல்ல இருக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் ஒரு கல்யாண மண்டபமா இருக்கட்டும்,
இல்ல அது ஒரு டொமஸ்டிக் ஒரு வீடா இருக்கட்டும், இல்ல ஒரு கமர்ஷியலா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறவரு அந்த ஒர்க்கு வந்து அந்த லேஅவுட்டை வச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிராயிங் ஒன்று பண்ணிடுவாங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் லைட்டிங் லோடு வருது, எந்தெந்த இடத்துல எல்லாம் பவர் லோடு வருது, இது எல்லாமே அவர் ஸ்கெட்ச்ல கொடுத்துருவார். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் கேர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அந்த ஒரு கல்யாண மண்டபமோ அல்லது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ராஜ்மஹால் மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னா, அந்த டோட்டலாவே அதோட ஸ்கெட்ச் நம்ம எலக்ட்ரிக்கல் கேர்ல இருக்கும். ஃபைனலா அதோட லோட் கால்குலேஷன். ஸோ ஈவன் இவ்வளோ டியூப்லைட்ஸ், இவ்வளோ ஃபேன், இவ்வளோ ஏர் கண்டிஷன் என்னென்னலாம் போட்டு அதோட பவர் வேல்யூ டோட்டலா மென்ஷன் பண்ணி இவ்வளோ லோடு வாங்கணுங்கிறது முதற்கொண்டு கொடுத்துருவாங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் கேர்ல நீங்க ரீச் பண்ணலாம். இதுல இன்னொரு விஷயம், அந்த ரெவிட் எம்பிபின்னு சொன்ன இல்லையா, ரிவிட் எம்இபி. எம்இபி அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங். இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் அப்படிங்கிறது இதுல இந்த எலக்ட்ரிக்கல்ங்கிற கான்செப்ட் இதுல உங்களுக்கு உள்ள வந்துடும். ஈவன் ஒரு ஃபயர் அலாம், ஸ்மோக் டிடெக்டர், எந்தெந்த இடத்துல எல்லாம் லைட்டிங் ஏரியா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரிவிட் எம்இபியில டெய்லர் மேடா இருக்கும். நம்ம அப்படியே பிக் பண்ணி அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எம்இபி சம்பந்தப்பட்டது. எலக்ட்ரிக்கல் கேடை பத்தி பார்த்துட்டோம். தென் ட்ரிபிளியா இருக்கட்டும், ஈஸியா இருக்கட்டும், ஒரு மேஜரான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல. இதோட அட்வான்ஸ்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல முக்கியமான விஷயம் பிஎல்சி, தென் ஸ்கேடா, தென் ஹெச்எம்ஐ, தென் விஎஃப்டி, தென் டிசிஎஸ். ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 5 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் அண்டர் ஒன் ரூஃப் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கோகோ கோலா கம்பெனியை எடுத்துக்கலாம், சுகுணா பிராய்லர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். சுகுணா சிக்கன்ஸ் வந்துட்டு ஒன்லி லோக்கல் மட்டும் பண்றது இல்லை, அவங்க அப்ராடும் பண்றாங்க. அந்த சுகுணா சிக்கன் பேக்கிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கோழியை வந்துட்டு ஜஸ்ட் அந்த 2 கால் இருக்கு இல்லையா, அந்த 2 காலையும் கட்டி தொங்க விட்டுருவாங்க. டோட்டலா ஒரு 1000 கோழினா 1000 கோழி கன்வயர்ல அப்படியே உயிரோட போயிட்டே இருக்கும். அப்படியே ஸ்டெப்பா நடந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ப்ராசஸா நடந்து பேக் பண்ணி அந்த பேக்கிங் வந்துட்டு ஒரு பெரிய கண்டெய்னர்ல ஷிப்மெண்ட் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னர்ல ஏறுற வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இது வந்து ஒரு பிராய்லர் சிக்கன் இண்டஸ்ட்ரி. ஈவன் பாத்தீங்கன்னா கோகோ கோலால ஒரு கோக் இண்டஸ்ட்ரியில பாட்டில்ஸ் எப்படி உங்களுக்கு ஆட்டோமேஷன்ல ஃபில் பண்றாங்க. இன்னும் சிம்பிளா பார்க்கணும்னா நீங்க ராம்கோ இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ராஜபாளையம் ஏரியால இருக்கு, அங்கேயுமே அப்படிதான். உங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து தனித்தனியா வரும், ஒரு ட்ரெயின் மாதிரியே உள்ள போகும். இந்த மாதிரி அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே குறிப்பிட்ட ரேஷியோல மிக்ஸ் ஆகி அந்த ப்ராசஸ்லாம் ஆகி டோட்டலா அந்த பேக் வந்துட்டு உங்களுக்கு லாரியில லோட் பண்ற வரைக்கும் ஆட்டோமேஷன். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி நியர் நகரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயங்கோட்டை ஏரியால பிரிட்டானியாவோட ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்கு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான், ரா மெட்டீரியல் உங்களுக்கு மிக்சிங்ல இருந்து அவுட்புட் வர வரைக்கும் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஓரியன்டா நாங்கள் வந்து சிமன்ஸ், தென் ஏபிபி, கெய்ன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸோட ப்ராடக்ட்ல நாங்க பிஎல்சி ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸ்கேடால ஒண்டர்வேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். HMI, BFD இது எல்லாமே நாங்க வந்துட்டு ப்ராக்டிக்கலா அந்த எக்யூப்மெண்ட்டோட உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணோம். தென் நெக்ஸ்ட் மேட்லேப் அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெரி ப்ரீசியஸ் சாஃப்ட்வேர். இன்னைக்கு வந்து அட்வான்ஸ்டா வந்துட்டு எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே மேட்லேப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இமேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல. தென் பிசிபி டிசைனிங். பிசிபி டிசைனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஈவன் ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க,
வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாஷிங் மிஷினா இருக்கட்டும், ரெஃப்ரிஜிரேட்டரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கண்டிப்பா பிசிபி போர்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதான் பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. அந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டு எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதோட சர்க்யூட்ஸ் எப்படி பண்ணுவாங்க, எல்லாமே நாங்க அந்த ப்ரோக்ராம்ல கொடுக்குறோம். இப்போ வரைக்கும் இது வந்து 3 days ப்ரோக்ராமா இன்ஜினியரிங் காலேஜஸ்ல 3 days ப்ரோக்ராம், 1 day ஒர்க் ஷாப் இந்த மாதிரிலாம் நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். தென் எம்பெடட் டிசைனிங். ஸோ இன்னைக்கு எம்பெடட் டிசைனிங்கிறது வந்துட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், எம்பெடட், இது எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு டாப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அது இல்லாம மல்டிசிம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ். இது வந்து நாங்க EEE ஓரியன்டட் பண்றோம். தென் அந்த ஸ்பெஷல் ஜாப் ஓரியன்டட் கோர்சஸ் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மொபைல் ஃபோன் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ், சிசிடிவி இன்ஸ்டலேஷன், தென் சோலார் இன்ஸ்டலேஷன், ஹோம் அப்ளையன்சஸ் சர்வீஸ், இது எல்லாமே ஸ்பெஷல் டைப் ஆஃப் கோர்சஸ். ஸோ இதுல வந்து ஆல்ரெடி மெக்கானிக்கல் பார்த்தோம், தென் சிவில் பார்த்தோம், தென் EEE ஓரியன்டட் கோர்சஸ். அதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது DCA, அதாவது ஐடி ஓரியன்டட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டட் கோர்சஸ் வந்து நாங்க ஹேண்டில் பண்றோம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்ப அப்டேஷனா ஐடி ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா C++, ஜாவா, பைத்தான், அட்வான்ஸ், ஜாவா ஸ்ப்ரிங், .NET, R லாங்குவேஜ், ஆரக்கிள், MySQL, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், இது எல்லாமே ப்ரோக்ராமிங்ல கொடுக்கக்கூடிய ஒரு கோர்சஸ். தென் வெப் டிசைனிங் அப்படின்னு பார்த்தோம்னா வெப் டிசைனிங்ல PHP, Django, AngularJS, React.js, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ ஃபுல் ஸ்டாக்ங்கிறது இப்போ நல்ல ஒரு அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஜாவா அண்ட் .NET போத் ரெண்டுலையுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல கிட்ஸுக்கு டிங்கர் கேட் அப்படிங்கிற மாதிரி சில கோர்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா டிங்கர் கேட் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்ல கிட்ஸுக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டா குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்றது எப்படி, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்டினோ போர்டுன்னு சொல்லிட்டு ரெடிமேடாவே மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அர்டினோ போர்டை வச்சு நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்க பண்ணலாம். ஒரு போர்டு தான், ஆனா அந்த போர்டை வச்சுட்டு நிறைய நீங்க அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அதுல அவுட்புட் எடுக்கலாம். அதுல ஈவன் எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3rd standard 4th standard ஸ்டூடெண்ட்ல இருந்து ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் எங்கள்கிட்ட இந்த மினி ப்ராஜெக்ட், தென் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வரைக்கும் பண்றாங்க. ஸோ இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி நாங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர்ல மட்டும் பண்றது இல்லை, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் எல்லாமே பண்றோம். ஸோ ஈவன் மெக்கானிக்கலி நாங்க வந்துட்டு கம்பெனி செட்டப் இருக்கிறதுனால மெக்கானிக்கல் ஓரியன்டட் கோர்சஸ் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா A to Z நாங்க ஈவன் ஒரு அனலைசிங் சாஃப்ட்வேர் முதற்கொண்டு ஈவன் அந்த காம்போசிட் மெட்டீரியல் எல்லாமே நாங்க உங்களுக்கு அவைல் பண்ணி கொடுத்துறோம். தென் இதுல ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஓரியன்டா இப்போ உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொன்னேன். அதே போல இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்பிளான் ட்ரைனிங் சொல்லுவோம். இன்பிளான் ட்ரைனிங் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் காலேஜஸ்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல, பாலிடெக்னிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சுனாலே செகண்ட் இயர், தேர்ட் இயர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஃபைனல் இயர் வரைக்கும் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது கேட்பாங்க செமஸ்டர் வைஸ். அதுல உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நாங்க ப்ரொவைட் பண்றோம், இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபைனல் டிபார்ட்மெண்ட்டா நம்ம பேச போறது VFX அண்ட் அனிமேஷன் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு அனிமேஷன், VFX இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா யூடியூபா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இன்னைக்கு VFX அண்ட் அனிமேஷன் இது ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் எல்லாம் முக்கியமான கோர்சஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். பேசிக்கா DTP அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமான கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா CorelDRAW அண்ட் Photoshop. CorelDRAW உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ஈவன் ஒரு இன்விடேஷன் பண்றதா இருக்கட்டும்,
ஒரு முக்கியமான பில் புக் பண்றது, ஸோ ஒரு ஃப்ளக்ஸ் பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கோரல் டிரா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர். தென் போட்டோஷாப் உங்களுக்கு தெரியும். போட்டோஷாப்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இன்னைக்கு போட்டோஷாப் வந்து ரொம்ப எசென்ஷியல் ஆயிடுச்சு. ஈவன் ஒரு போஸ்டர் டிசைன் வந்து நீங்க செல்ஃபா பண்ணணும். உங்க வீட்டு விசேஷ தேவை நீங்க பண்ணணும். இல்ல உங்களுக்கு ஒரு செமினார் வந்து நீங்க ஒரு காலேஜ்ல கொடுக்க போறீங்க. இல்ல உங்க ஒரு கம்பெனில கொடுக்க போறீங்க அப்படின்னாலே, ஒரு செமினார்லாம் வந்துட்டு நீங்க அதுக்கான ஸ்லைட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க போட்டோஷாப்ல பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளா ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு 2 சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப் அண்ட் கோரல் டிரா. தென் இதுல நாங்க வேற என்னென்ன எல்லாம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ், காம்போசைட்டிங், கேமரா ட்ரேக்கிங், மேட்ச் மூவ், 3D மாடலிங் அண்ட் டெக்ஸ்சரிங், டைனமிக்ஸ், லைட்டிங் அண்ட் ரெண்டரிங், மூவி எடிட்டிங், மூவி கலர் கிரேடிங், போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா நாங்க யூடியூப்ல வந்துட்டு நீங்க எப்படி ஒரு வீடியோ நீங்க போஸ்ட் பண்றது, ஈவன் ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்றது, இது எல்லாமே நாங்க வந்துட்டு ஒரு விஸ்காம் ஒரு டீம் ஒன்று வச்சிருக்கோம். அந்த விஸ்காம் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் அனிமேஷனே அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு எண்ட் அப்ளிகேஷன் வரைக்கும் அதை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு விஎஃப்எக்ஸ் அண்ட் அனிமேஷன் ஒரு